15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய நபர் போக்சோவில் கைது. எப்ப பார்த்தாலும் இதை நியூஸா இருக்குங்க. ஆமா, போக்சோனா என்ன இன்னைக்கு பாத்துடலாம். வெல்கம் டு வாட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து போக்சோன்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நவம்பர் 12 2012 தான் போக்சோ அப்படின்னு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. போக்சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அகைன்ஸ்ட் செக்ஷுவல் அஃபென்சஸ். சரிங்களா? இந்த போக்சோ அப்படின்றது வந்து எப்போ அப்ளிகபிள் ஆகும்னு பாத்தீங்கன்னா வந்து 18 வயசு குழந்தைய வந்து யார் வந்து செக்ஷுவலா அசால்ட் பண்றாங்க, செக்ஷுவலா வந்து ஹராஸ் பண்றாங்களோ அவங்க வந்து போக்சோவால பாதிக்கப்படுவாங்க. போக்சோவால பாதிக்கப்பட்டு சிறைக்கு செல்வாங்க. சரிங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் 99.1% ஆஃப் கேசஸ் வந்து அன்ரிப்போர்ட்டட், அதாவது டார்க் ஃபிகர் சொல்லுவாங்க, அன்ரிப்போர்ட்டடாகவே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்ட குழந்தைகள் வந்து கேஸை வந்து வெளியவே கொண்டு வர மாட்டாங்க. தன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து எங்க அந்த குழந்தை எதிர்காலம் போயிடுமோன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சிடறாங்க. இதை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு பயப்படுறாங்க. இந்த மாதிரி போன கேஸ் வந்து 99% இருக்குன்னு சொல்லிட்டு லைமெண்ட் அப்படின்ற ஆய்வுல சொல்லிருக்காங்க. இந்த டார்க் ஃபிகர்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு சட்டத்துல சில வழிகள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மீடியா இருக்கு பாத்தீங்களா? அந்த மீடியா வந்து ஒரு குழந்தைய வந்து செக்ஷுவலா பாதிக்கப்பட்டது அப்படின்னா அந்த குழந்தையோட போட்டோஸையோ, அந்த குழந்தையோட ஸ்கூல்ஸையோ, அந்த குழந்தை வந்து எங்க போகுது எங்க வருது, அந்த குழந்தை வந்து அந்த குழந்தையோட கார்டியன்ஸ் யாரு, எந்த ஏரியா தங்கியிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளியே சொல்லவே கூடாது. முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை வந்து யாராவது வெளியே சொன்னாங்க, நான் என் பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், பையன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதாவது வந்து இந்த இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து பசங்களுமே, சின்ன பசங்களுமே வந்து பாதிக்கப்படுறாங்க. போக்சோல 18 வயசு கீழே இருக்க பசங்களுமே அந்த செக்ஷுவல் அசால்ட் பண்ணாலுமே அதுவுமே வந்து போக்சோ கீழே குற்றமா தான் வரும். சரிங்களா? இப்போ மீடியா வந்து இந்த மாதிரி விஷயத்த போர்ட்ரே பண்ணாங்க, அந்த பொண்ணோட போட்டோ வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக்சோ சட்டம் சொல்லுதுங்க. இந்த போலீஸ் கேஸை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து பிரத்யேகமா ஒரு கிளை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து குழந்தைகள் குற்றத்தடுப்பு பிரிவு இருக்கு. அந்த பிரிவுல போய் நீங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து நீங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட வந்து ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி கேஸ்க்கு வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து கட்டாயமா வந்து போட்டே ஆகணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதை வந்து எஃப்ஐஆர் போலனா போலீஸ் மேல தான் தப்பு, நம்ம மேல எந்த தப்புமே கிடையாது. இது வந்து எஃப்ஐஆர் போடக்கூடிய கேஸ் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த போக்சோ வந்து 6 வகையா பிரிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், ரெண்டாவது அக்ரிகேட்டிவ் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், மூணாவது செக்ஷுவல் அசால்ட், நாலாவது அக்ரிகேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், அஞ்சாவது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதுக்கப்புறமா வந்து மார்பிங் நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். வந்து ஒரு குழந்தைய வந்து கிராஃபிக்கலா வந்து மார்பிங் பண்ணி அந்த குழந்தைய வந்து ஹராஸ் பண்றத வந்து மார்பிங் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறப்போ வந்து லேடி சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு புரியுற மாதிரி, இந்த குழந்தைக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து புரியுற மாதிரி தான் வந்து இந்த கேஸை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணணும். அந்த கேஸை வந்து அவங்க லெட்டர் மூலமா எழுதிட்டு அந்த குழந்தைக்கு படிச்சு காமிச்சு அந்த குழந்தைக்கு புரிஞ்சா மட்டும்தான் அந்த கேஸை வந்து அவங்க மூவ் பண்ணணும். சரிங்களா? இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த குழந்தை வாக்குமூலம் இருக்கு பாத்தீங்களா, இந்த குழந்தை இவரால் தான் வாதிக்கப்பட்ட அப்படின்ற வாக்குமூலம் வந்து கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றப்போ வீடியோ ஆதாரமோ ஆடியோ ஆதாரமோ வந்து கண்டுபிடிக்கப்பட்டு ஆக வேண்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அஃபண்டருக்கான பனிஷ்மெண்ட்ஸ் என்ன இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டம் என்ன சொல்லுது, பிரிவு 3 படி, போக்சோ பிரிவு 3 படி என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா வந்து 5 இயர்ஸ்ல இருந்து 7 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கட்டாயமா இருக்கு. அதே சமயம் வந்து இந்த குழந்தை வந்து தன்னுடைய கார்டியன்ஸ் மூலமா, அதாவது கார்டியன்ஸ்னா வந்து தன்னுடைய சொந்தக்காரங்க மூலமே அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா வந்து அந்த பர்டிகுலர் நபருக்கு வந்து 10 வருஷத்துல லைஃப் இம்ப்ரிசன் வரைக்கும் அவங்களுக்கு வந்து தண்டனை இருக்கு. அதுக்கப்புறமா 12 வயசு கீழே இருக்கிற குழந்தைய வந்து யாராவது வந்து செக்ஷுவலா துன்புறுத்தினாங்க, செக்ஷுவலா ஹராஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் பிளஸ் டெத் பெனால்டி வரைக்கும், அதாவது தூக்கு தண்டனை வரைக்கும் அவங்களுக்கு வந்து சட்டம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்து மூலியமா சில டிராபேக்ஸ் இருக்குங்க. 2012க்கு அப்புறமா 2015 வந்தது பாத்தீங்களா, அது 15ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 350 செக்ஷுவல் அசால்ட் கேஸ் வந்து பதிவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஆய்வு வந்து சொல்லுது. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து 2015 இப்போ வரைக்கும் 33.2% ஆஃப் கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது, குறையாத மாதிரி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சில திடுக்கிடும் உண்மைகள், ஒரு கேவலமான உண்மைகள் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாக்பூர்ல 12 வயசு பொண்ணை வந்து 39 வயசு ஆள் வந்து ரேப் பண்றான். அதே மாதிரி அதே நாக்பூர்ல 50 இயர்ஸ் இருக்கிற தாத்தா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வந்து 5 வயசு சிறுமியை வந்து பலாத்காரம் பண்ண ட்ரை பண்றாரு, அதாவது வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ண ட்ரை பண்றாரு. மும்பைல பாத்தீங்கன்னா வந்து 16 வயசு பொண்ணை வந்து 39 வயசு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்க ஒரு நபர் வந்து இந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி பிரெக்னென்ட் ஆக்குறாரு. இது எல்லாம் விட ஒரு மோசமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல நம்ம நாட்டுல 11 வயசு பொண்ணை ஒரு தாயோட ஃப்ரெண்டே வந்து, அதாவது தன்னுடைய அம்மாவுடைய ஃப்ரெண்டே வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணி அந்த பொண்ணை பிரெக்னென்ட்டாவும் ஆக்கி எய்ட்ஸ்ன்ற நோய்க்கு வந்து உள்ளாக்கவும் செஞ்சிருக்காரு. இவ்வளவு மனுஷனாடா நீங்க எல்லாம். ஒரு கேவலமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம நாட்டில் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா
ஹராஸ்மெண்ட் அசால்ட் அப்படின்ற விஷயத்துக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னா வந்து செக்ஷுவலா ஒரு குழந்தைய வந்து தாக்குதல் பண்றதுக்கு தான் அசால்ட்னு சொல்லுவாங்க. ஹராஸ்மெண்ட் அப்படின்னா வந்து செக்ஷுவலா ஒரு குழந்தைய வந்து அந்த அணுகறதுக்கு பேர் தான் வந்து ஹராஸ்மெண்ட், தொல்லை கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து ஹராஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு டிஃபரன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு லூப் ஹோல், சட்டத்துல லூப் ஹோலை வச்சு நிறைய பேர் வெளியே வராங்க. என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, மும்பை ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குங்க. இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப கேவலமான தீர்ப்பா தான் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, ஒரு குழந்தைய வந்து கை வச்சு தடவி இருக்காங்க. ஆனா அந்த குழந்தை வந்து ட்ரெஸ் போட்டுருக்குது மேல. இது வந்து சட்டத்துல மென்ஷன் பண்ணல, அதனால வந்து குற்றம் வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த விஷயத்த நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் வந்து இது 18+ போ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு குழந்தைய வந்து மேல கை வச்சு தன்னுடைய உறுப்பை தொட வைக்கிற ஒரு ஆம்பளை, சரிங்களா, இது வந்து குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துல இருக்கு. இந்த போக்சோ அப்படின்ற சட்டத்தை மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்க கூடாது, சட்டத்தை வந்து மறுபரிசீலனை பண்ணி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீக்கி மறுபடியும் வந்து புது சட்டமா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க கண்டிக்கவும் பட்டாங்க, சரிங்களா. அதே மாதிரி வந்து போக்சோல வந்து 21 சட்டப்பிரிவுகள் இருக்குங்க. 21 சட்டப்பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவின் கீழ் தான் வந்து இவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து பனிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது செக்ஷுவலா நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நாம என்ன பண்ணணும்? இதுக்காக நம்ம என்னப்பா பண்ண முடியும்? இப்ப இருக்கிற காலகட்டம் கெட்டு போச்சு. பொம்பளை பிள்ளைங்களை வந்து வெளியே போக பொத்தி பாத்துக்கிறோம். எத்தனை வருஷத்துக்கு தான் பொத்தி பார்த்து என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆக போறது இல்லை, இல்லைங்களா. நாம செய்ய வேண்டிய சில விஷயங்களை வந்து நான் சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, இந்த மாதிரியான செக்ஷுவல் அசால்ட் தடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரி செக்ஷுவலா வந்து சில எஜுகேஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பா தேவைப்பட்டு தான் இருக்கு. செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற விஷயம் வந்து குட் டச் பேட் டச் இப்போ எல்லா விஷயமே வந்து ஒரு அவேர்னஸா வந்து வந்ததுனால குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா தெரியக்கூடாத வயசுல தெரியணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நாடு வந்து அப்படி இருக்கு அப்படின்றதுனால. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, பிரிவென்டிவ் மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் வந்து ஒரு வகையில வந்து இவங்களுக்கு வந்து எல்லா விஷயம் சொல்லி கொடுத்தாலுமே வந்து இந்த பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஆம்பளை பையன் நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த ஆம்பளை பையன்கிட்ட நீ முதல்ல ஒழுங்கா இருடா அப்படின்னு சொல்லி வளர்க்கறது தான் வந்து ஒரு சிறப்பான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பேரண்டல் கேர் இருக்கணும். ஒரு குழந்தை வந்து தாங்கிட்ட வந்து இவர் கூட நான் போக மாட்டேன், இந்த அங்கிள் கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நம்ம அங்கிள் தாப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் முதல்ல, இல்லைங்களா. அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்க திட்டுறதும் அடிக்கிறதும் அது உங்க விருப்பம். அந்த குழந்தை வந்து முதல்ல நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி இவருக்கு நான் விருப்பப்படல அப்படின்னா வந்து அதை நீ கட்டாயப்படுத்த வேண்டாம், சரிங்களா. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, அந்த குழந்தைக்கான சேஃப்டியை வந்து நீங்க வந்து கட்டாயமா வந்து என்ஷூர் பண்ணிருக்கணும். இந்த குழந்தை வந்து வெளியே எங்க போகுது, தனியா அங்க போகுது அப்படின்னா சில விஷயங்களை வந்து நீங்க சொல்லி கொடுத்து இந்த மாதிரி தனியா போகக்கூடாதுப்பா, இந்த மாதிரி தனியா வரக்கூடாதுப்பா அப்படின்ற விஷயங்களை சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். இவ்வளவு பண்ணாலுமே வந்து சட்டத்துல சில ஓட்டைகள் மூலியமா வந்து அவங்க சில வருஷத்திலேயே வெளியே வந்துடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மாத்தணும் அப்படின்னா வந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும், பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ எத்தனை முடிச்சுக்கலாம். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் திவாகர், பாய்.